ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பாலிட்டி கொஷின் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்றது நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸ்கூல் புக்கு தான் மெயின். ஸ்கூல் புக்கை படித்தாலே டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னது? பல கட்சி முறை. இதில் பார்த்தீங்கன்னா இது 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே யூனிட் 2லையும் கேட்டிருக்காங்க. பல கட்சி முறை அப்படின்றத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. பாருங்க, இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th புக்லேயும் இருக்குது கட்சி முறையின் வகைகள். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் கிடைக்கும். இங்கே பாருங்க, 2க்கும் மேற்பட்ட கட்சிகள்: இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. அவ்வளோதாங்க விஷயம். ஸ்கூல் புக்கை படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்க அப்படின்னார். இது மறைமுக தேர்தலுங்க. 9th தாங்க இருக்கு, யூனிட் 2ல. அதே இதில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ காலேஜ் அப்படின்வாங்க. அதாவது தேர்தல் குலாம் அப்படின்ற வரி இருக்குங்க. சரிங்களா? மறைமுக தேர்தலுக்கு இப்படி இருக்குங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பின்னொற்று கூட்டலே எவை சரியானது? ஆளுநரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தவர்களும் பின்னர் ஒருவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார். ஸோ இது வந்து 10th புக்கில் யூனிட் 3ங்க. ஆளுநர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஆனால் குடியரசுத் தலைவர் அவர் நீடிக்கலாம். பொதுவாக நீங்க அந்த மாதிரி தான் அங்கே விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை உரிமையிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இங்கே இருங்க, சமத்துவ உரிமை, சமய சார்பு, அரசியலமைப்பு. இந்த இதில் பாருங்க, சமத்துவ உரிமை இங்க இருந்து இங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. 14 to 18 கொடுத்துருக்காங்களா? அடுத்து சுதந்திர உரிமை எங்க இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் அரசியலமைப்பு ஆர்டிகல் 32 சமய சுதந்திர உரிமை இங்க இருக்கு. பார்த்தீங்களா? எல்லாமே புக்ல இருந்தாங்க இருக்கு. நீங்க புக்கை படிச்சாலே போதுமானது. சரிங்களா? இதுவும் 10th புக்கில் தாங்க இருக்குது. 10th புக்கில் யூனிட் 1. நீங்கள் பாலிட்டி கிளியர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? 10th ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை தரவாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்றது எந்த இதில் சார் ஒரு சின்ன லைட்டாக மாற்றி கேட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க இந்த இடம்லாம். அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 21ங்க. ஆர்டிகல் 21 தாங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு பாதுகாப்பு. இதுலேயே நீங்கள் கேன்சல் ஆகலாம். 12 நமக்கு இல்லை, 31 இல்லை, 41 வந்து டிபிஎஸ்பிக்குள்ளே போயிடும். ஸோ மிச்சம் இருக்குது 21. இப்படி கூட எடுத்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1951 நடைபெற்ற முதல் இந்திய போரில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54ங்க. இது 12th கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5ல இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க, டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம். இதெல்லாம் ப்ரீவியஸ் டம்ங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம்ன்றதே சந்தானம் தடுப்பு குழுங்க. சரிங்களா? இது வந்து புக்கில் இல்லை, ஆனால் இது ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சந்தானம் ஊழல் தடுப்பு குழுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற பிரதிநிதிகள் நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர் தாங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் தான் கன்ஃபியூஷன்லாம் வரும். ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. 10th 2nd யூனிட்ல இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து 74ங்க. இதுவும் 9th யூனிட் 5ல இருக்குங்க. நீங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புல பெண்களின் மேம்பாடு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ரெண்டாவது பாருங்க, யூனியன் பிரதேச தனக்கென்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு வந்து புதுச்சேரி. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டது. இதுவும் புக்ல இருந்தாங்க கேட்டது. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையாது 543. 10th புக்ல யூனிட் 2ல இருக்குங்க. இது பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து இருக்குது? அடிப்படை கடமைகள்னாலே ஆர்டிகல் 51A தாங்க. இங்க இருக்கு பாருங்க, 10th புக்கோட ஃபர்ஸ்ட் யூனிட் தாங்க. அடுத்து பாருங்களேன்,
1978 44 அரசியல் சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் வந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க. சொத்து உரிமைங்க. அவ்வளவுதான். இதுவும் புக்ல தாங்க இருக்கு. எல்லாமே புக்ல தான். நீங்க புக்கை படிங்க, புக்கை படிங்க, புக்கை படிங்க. சரிங்களா? சொத்துரிமை நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க. தகவல் அறியும் சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறுது. இதுவும் புக்ல இருக்கு. ஆனா 2005 அக்டோபர் மாதம் அப்படின்றது தெளிவுங்க. இங்க தேதி கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க. இது 9th புக்ல யூனிட் 3ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிறைவு செய்யும் முதல் கூட்டம் வந்து இதுவும் 10th புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லயே இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? நமக்கு தெரியும் அரசியலமைப்பு முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946ன்றது தெரியும். சரிங்களா? வரைவுக்குழு வந்து நமக்கு இந்த இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வரைவுக்குழுவின் டிராஃப்டிங் கமிட்டி வந்து உங்களுக்கு 1947ல இதாகும். குடியரசு தினம் ஜனவரி 26. சரிங்களா? அது வந்து இந்த இடம் இந்த கொஸ்டின் தப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இதுல இருக்க கேட்கறது எல்லாமே புக்ல இருக்கு. முதல் மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திராங்க. இதுவுமே வந்து அவரு ஸ்ரீ பொட்டி ஸ்ரீமாலுன்றவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுருப்பாருங்க. சரிங்களா? பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து நுகர்வோரின் மகா சாசனம் அப்படின்னு வாங்குங்க. நுகர்வோரின் பாதுகாப்பு சட்டம் 1986ன்றது எங்க பாருங்களேன். இந்த 3 கொஸ்டின் நீங்க கம்பேர் பண்ணாலே போதுங்க. 2022, 24, 19 இந்த எல்லா கொஸ்டினும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு குவாலிட்டி தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸ்கூல் புக்கை படிச்சாலே நம்ம கிளியர் ஆயிடலான்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.